வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நந்தீஸ்வரருக்கு வழிபாட்டு முறையும் அதனுடைய நன்மைகளும் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நந்தீஸ்வரர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிவபெருமானுடைய வாகனமான நந்தீஸ்வரருங்க. ஸோ இந்த நந்தீஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா என்ன நம்ம வழிபடலான்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஸோ இதனுடைய வழிபாட்டு முறையும் நமக்கு நன்மைகள் என்னவோ தெரிஞ்சு நம்ம அதை கடைப்பிடிக்க முடியும். ஸோ நந்தீஸ்வரருக்கு நம்ம 3 நாட்களாக பிரிச்சுக்கலாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு ஓகேனா அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிரதோஷம், ஸோ அதுவும் இல்லைனா சனிக்கிழமை. இந்த 3 நாளில் தாங்க பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா விசேஷமான நாள். நந்தீஸ்வரருக்கு மட்டும் இல்லைங்க, ஸோ நம்மளுடைய சிவனுக்கும் தாங்க. ஸோ நம்ம இந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எது ஓகேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காலை அல்லது மாலை, ஸோ 2த்துல ஏதாச்சும் ஒரு வேலை முடிஞ்சால் காலையில் போங்க, அப்படி இல்லைனா சாயந்தரம். ஸோ அந்த நாளில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நந்தீஸ்வரருக்கு நம்ம வழிபடலாங்க. நந்தீஸ்வரருக்கு நம்ம வழிபடுவதன் மூலயமா நம்மளுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியான நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுங்க. ஸோ அது நான் உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நந்தீஸ்வரருக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விரல் மஞ்சள் மாலை. ஸோ விரல் மஞ்சள் மாலைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒன்ஸ் நான் காமிக்கிறேன். இதுதான் விரல் மஞ்சள் மாலை, பார்த்துக்குங்க. விரல் மஞ்சள்ன்றது பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த கிழங்கு மஞ்சள் வரும் இல்லைங்களா, ஒரு சில பேர் அதை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கணும். வாங்கும் போது இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கக்கூடாதுங்க. கட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டிக்காகவும் நிற்காது இது. ஸோ அதனால் இந்த மஞ்சள் வாங்கக்கூடாது. பார்த்துக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப குண்டு குண்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 விதமாக வரும் விரல் மஞ்சள்ன்றது. ஸோ இந்த மாதிரி மஞ்சள் வாங்கினீங்கன்னா நம்ம கட்டும் போதே பார்த்திங்கன்னா கீழே கருண்டு விழுந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரருக்கு போடும் போதும் ஒரு நாள் கூட இருக்காது. ஏன்னா மஞ்சள் நல்லா இருந்ததுன்னா கழட்ட மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் நந்தீஸ்வரர் கழுத்தில் இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தாங்க மெயினாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அங்கே இந்த மாதிரி கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. மெலிசா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அங்கே கரெக்டான சைஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்டு இதை வாங்கிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்லலாம் ஃபிசுறு வரும். ஸோ அந்த ஃபிசுரை நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சரியாக கட்ட வராதுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுவாகிடும். அதனால் கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணியில் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம இதை கட்டணும். ஓரளவுக்கு நார்மலாக கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கட்டிக்குங்க. ஈரமாகவும் நம்ம கட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எப்படி கட்டலான்னு பார்த்திங்கன்னா, பூ கட்டுற த்ரெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பூ கட்டுற த்ரெட்டை பார்த்திங்கன்னா 2ஆக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கூட ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக நிற்காது. அதனால் 2ஆக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா திக்னஸானது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் திக்னஸான இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி கட்டி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம சம்திங் பூ கட்டுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தாங்க நான் கட்டி எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்குங்க. இது ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, ஒன்று சின்னது, அந்த மாதிரி தாங்க வரும். ஸோ பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெவல் பண்ணி கட்டிக்கங்க. நம்ம அந்த பிசுறு மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பாருங்கள், சைட்லலாம் எந்த பிசுறும் கிடையாது. ஸோ நீங்கள் சைடில் பிசுறுலாம் ரிமூவ் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கட்டினீங்கன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு மஞ்சளுக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க, ரொம்பவும் கேப் விட்டுறாதீங்க. அதேமாரி ரொம்ப கிட்டவும் கட்ட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டிக்குங்க. அதேமாரி கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கயிறு விடணும். ஸோ ஃபினிஷிங்லேயும் கொஞ்சம் கயிறு விடணுங்க. இந்த மாதிரி கயிறு விட்டுட்டு அழகாக கட்டி எடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 100 கிராம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 30 மஞ்சள் வருங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம கட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, 1/4 கிலோவோ. ஸோ நம்மளுடைய வேண்டுதல் பொறுத்து இருக்குது.
ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு முன்னாலே வாங்கி வச்சுட்டு நம்ம கட்டிட்டு ஸோ நம்மளுக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் 4 to 6 தாங்க ஈவினிங் பண்ணுவாங்க. மார்னிங்னா ஒரு 10 to 11 ஓ கிளாக்கு இல்லை 9 to 10 ஓ கிளாக்கு உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை கட்டி எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த நம்ம நந்தீஸ்வரருக்கு நம்ம செலுத்திடலாம். ஸோ நம்ம லிங்கத்துக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நந்தீஸ்வரர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு நந்தீஸ்வரருக்கு மாலையை சாத்திடுவாங்க. மாலையை சாத்தினதுக்கப்புறம் நந்தீஸ்வரருடைய காதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நந்தீஸ்வரர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே நந்தீஸ்வரர்களுடைய காதில் போய் நீங்கள் சொல்லணுங்க. ஸோ நந்தீஸ்வரர் காதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது மூலயமா அவ்வளோ பிரச்சனைகள் நீங்குங்க. இது எதுக்கெல்லாம் வந்து பயன்படுன்றதை பார்த்துக்குங்க. நந்தீஸ்வரருக்கு வந்து நம்ம விரலி மஞ்சள் மாலை சாற்றுவது மிகவும் ஒரு விசேஷமான வழிபாடாகுங்க. சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவானுக்கு இந்த மாலையை நாம் செலுத்துறது மூலயமா நமக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குங்க. இதில் அவர் மெயின் நந்தீஸ்வரருடைய இது பார்த்திங்கன்னா திருமண தடையை வந்து நீக்குபவருங்க அவர். நந்தி தேவர் திருமண தடைகளை அகற்றுவதில் வல்லவருங்க. இவருக்கு மஞ்சள் மாலை சாற்றி நம்ம மனதார வேண்டிக் கொண்டால் ஜாதகத்தில் உள்ள திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் கைகூடுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவின் அருள் கிடைக்குங்க. மஞ்சள் குரு பகவானின் அம்சமாகுங்க. நந்திக்கு மஞ்சள் மாலை நாம் செலுத்தி குருவின் முழுமையான அருள் நமக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய வாழ்வியில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு மற்றும் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷம் அன்று வந்து பார்த்திங்கன்னா புத்திர தோஷம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நந்தி பகவானுக்கு மஞ்சள் மாலை போட்டு நம்ம வழிபட தோஷங்களின் விரயம் குறைந்து நல்ல பலன்கள் உண்டாகுங்க. நோய் மற்றும் கஞ்சிஷ்டி நீங்குங்க. மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினி மற்றும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி உண்டுங்க. அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தீய சக்தியோ கெட்ட சக்தியோ ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருந்தால் கூட சரி நம்ம வந்து இதை பயன்படுத்துவது மூலயமா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சக்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் மாலை வந்து நமக்கு சரிப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பீடை கஞ்சிஷ்டி மற்றும் நம்மளுக்கு உடல் உபாதைகள் நீங்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது புத்துணர்ச்சி கிடைக்குங்க. நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சி ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை நந்தீஸ்வரர் காலத்தில் போய் நீங்கள் சொல்லிவிட்டு ஸோ நம்ம சிவன்கிட்ட போயிட்டு நம்மளுடைய மனதார நீங்கள் வந்து சிவன்கிட்ட வழிபடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கண்ணீர் மலங்க நீங்கள் சொல்லுங்கங்க. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. திருமண தடை, குழந்தை இல்லை, கடன் தொல்லை, வீட்டில் நிம்மதி இல்லாத பிரச்சனை, ஸோ நம்மளுக்கு என்ன பிரச்சனைமோ வீடு வாங்கணுமோ நாங்கள் ஜென்மமாக வாடகை வீட்டில் இருக்கோங்க எங்களுக்கு வீடு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ நீங்கள் போய் சிவன்கிட்ட சொல்லி நீங்கள் மன்றாடுங்க. ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு 48 மண்டலத்தில் அது உங்களுக்கு நீங்கள் வேண்டினது முடியலன்னா என்னை கேளுங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க.